வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மீட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்க போகிறோம். சீஸ் பால்ஸ். இந்த சீஸ் பால்ஸ் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தோன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கோம். இந்த சீஸ் பால்ஸ் நிறையா அது சொதப்பிடுச்சு. அது எப்படி சொதப்பிச்சு நான் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும். நம்ம சேனல் இது வரைக்கும் பார்க்காதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனுக்கு அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷன் வாங்கும். இப்போ நம்ம என்ன இன்க்ரீடியன்ஸ் கிழங்க வச்சு நல்லா வேக வச்சாச்சு. இதில் குக்கரில் வச்சு அதனால் மசிச்சு எடுத்தாச்சு. அடுத்து ரஸ்க்கு, மிளகாய் பொடி, கார்ன்ஃப்ளவர் மாவு, அமுல் சீஸு, முஸ்லா சீஸு, ரெட் சில்லி, அடுத்து ஆர்கனைசன் சீட்ஸு, சால்ட்டு, தேவையான அளவுக்கு வாட்டர் எடுத்தாச்சு. இதில் வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் ஒரு பவுலில் உருளைக்கிழங்கு நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு நல்லா போட்டு நல்லா மசிச்சு நல்லா ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கலாம். சால்ட்டு போட்டு எல்லாமே ஒரே டைமில் போடுவாங்க. நான் கொஞ்சம் புதுசுனால பைத்தியக்காரி மாதிரி எல்லாத்தையும் போட்டு ஒன்றா தனித்தனியாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எல்லாமே ஒரே டைமில் போட்டு லாஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே டேஸ்ட் ஒரே மாதிரி தான் வரும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். உப்பு நல்லா நல்லா பிணைஞ்சு முடித்தோட நான் அடுத்து மிளகாய் பொடி போட போகிறோம். மிளகாய் பொடி போட போகிறோம். நானும் என் சிஸ்டம் தான் பண்ணோம். ஸோ அப்படி வந்துடுச்சு. மிளகாய் பொடி போட்டு அதையும் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ உங்கள் கார பொழுத்து எடுத்துக்கோங்க. எங்களுக்கு நான் காரசாரமாக சாப்பிடுவேன். காரப்பொடி நிறைய எடுத்துக்கிட்டேன். அப்புறமேட்டு சில்லி ஃப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டு போட்டாச்சு. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆர்கனைஸ் சீட்ஸும் போட்டாச்சு. அப்புறமேட்டு மிக்ஸி ஜாரில் ரஸ்க்கை நல்லா உடச்சி போட்டு பொடியை அரைச்சாச்சு. அரைச்சி எத்தனை பேருக்கு சீஸ் பால்ஸ் பிடிக்கும்னு சொல்லுங்கள். நான்லாம் சமைக்கவே தெரியும். ஃபஸ்ட் டைம் சமைச்சிருக்கேன். நானே பயந்து சமைச்சேன். ஆனால் செம்மையாக இருந்துச்சு. இதை ரஸ்க்கு பொடியாக்கிட்டு அதில் பொடி அங்கே லைட்டாக சேர்த்துட்டோ போல் நிறையா பால்ஸ் உடஞ்சி வந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. எங்கள்கிட்ட இருந்த ரஸ் கம்மியாக இருக்கனால கம்மியாக சேர்த்துட்டோம். அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் கார்ன்ஃப்ளவர் பவுடர் போட்டுட்டு வாட்ரு ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா நம்ம கலந்து விட போகிறோம். 3 ஸ்பூன்ஸ் போட்டு வாட்டர் அது முங்குற அளவுக்கு ஊற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சோன்னு போட்டு கலந்துக்கணும் கட்டி இல்லாமல். அப்புறமேட்டு வாட்டர் நிறைய ஊற்றிட்டு பேஸ்ட் பதம் இல்லாமல் இந்த மாதிரி பேஸ்ட்டாக இல்லாமல் நல்லா தண்ணியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். சீஸ் பால்ஸ் உருளைக்கிழங்கு பால்ஸ் மாதிரி செஞ்சு முடிச்சோன்னா முக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நல்லா கலந்தாச்சு. அடுத்து நம்ம டிப் பண்ணுறதுக்கு பண்ணியாச்சு. இப்போ முஸ்லா சீஸ் எடுத்து ஜஸ்ட் இப்போ உருண்டை தட்டி அதுக்குள்ளே வைக்க போகிறோம். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான வேலை. அது ஸோ என் சிஸ்டர்கிட்ட கொடுத்துட்டோம். அவங்க நல்லா உருண்டை தட்டி அவங்களாலே முடியலை. நிறையா சீஸ் வாங்கி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு. எங்களால் சீஸ் வைக்க முடியல. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சோம். அப்போயே நிறையா சீஸ் வந்துச்சு. சீஸ் உடம்புக்கு நல்லதில்லை. பட் எனக்கும் ஒரு நாள் சாப்பிட்றது தப்பு கிடையாது. ஸோ நிறையா நாங்கள் சீஸ் வச்சு கொஞ்சம் கம்மியாக தான் வச்சு பண்ணோம். அப்புறமேட்டு நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் கட்டியாக இருக்குது. ஏன்னா கலந்து வச்சு ஒரு 5 or 10 minutes ஆகிருக்கும்ல. ஸோ திருப்பி நம்ம கலந்து விட்டுட்டு இப்போ அந்த பால்ஸ் எல்லா பால்ஸும் உருட்டி எடுத்து முடித்தோன்னே இந்த மாதிரி அந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் நல்லா முக்கி அந்த ரஸ்க் பவுடர்லேயும் நல்லா டீப் பண்ணி எடுத்தாச்சு. டீப் பண்ணி எடுத்து முடித்தோன்னே இது இதே மாதிரி எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சளிச்சு விட்டுக்கோங்க. இல்லைன்னா அப்படியே தரலாக இருக்கும். நீங்கள் எல்லாமே இதே மாதிரி டிப் பண்ணி அந்த இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பவுடர் ஃபுல்லாக ஆன மாதிரி வச்சுக்கோங்க. எல்லாத்துலேயுமே சீஸ் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தரலாக ஆகிடுச்சு அந்த தண்ணி பட்டு. இப்போ இதில் ஒரு டிப் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. இதில் இப்படி ஸ்பூன் வச்சு நினச்சிக்கணும். இப்போ இதை அப்படியே எடுத்து அதுக்குள்ளே நம்ம போட்டுட்டு இப்போ நம்ம கையில் ஈரப்பசை இருக்காதனால இப்படி பொடி நம்ம எங்கேயுமே தரலாக இருக்காது. ஸோ
அப்போ வந்து நம்மளுக்கு நீட்டாக வந்து பால்ஸ் வந்து வந்துடும். அங்கங்கே வந்து டஸ்ட் போர்டு வந்து வேஸ்ட் ஆகாது நம்மளுக்கு. நம்ம சலிச்சு எடுத்து வச்சாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கடைசியில் வராது. எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதே மட்டும் தான் மீந்திருக்கு. அடுத்து வந்து ரஸ்க் பவுடர் வந்து ஃபுல் காலி. இப்போ நம்ம வந்து எண்ணெய் நிறையா ஊற்றிக்கணும். கம்மியாக ஊற்றிட்டோம். நாங்கள் காட்ட மறந்துட்டோம். நாங்கள் ஒரு பால் வந்து சின்ன உருண்டையாக தட்டி அதை போட்டு பார்த்தோம் சூடாயிடுச்சா இல்லையான்ட்டு. இந்த மாதிரி இப்போ முறையாக மேலே இருந்துச்சுன்னா எண்ணெய் சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து பால்ஸ் போடலான்னு பார்த்தா எண்ணெய் கம்மியாக இருந்துச்சு. அடுத்து கொஞ்சம் அப்புறமேட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நாங்கள் பால்ஸ் போட போகிறோம். இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக வந்துருச்சு. அந்த குட்டி பால் இப்போ வந்து ஒன்றா போட போகிறோம். பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக முங்கணும். இது வந்து இப்போ அவ்வளோ எண்ணெய் ஊற்றி அது ரொம்ப எண்ணெய் குடிக்கிது இந்த சட்டி. ஸோ வந்து கம்மியாக வந்து ஊற்றிக்கிட்டு அது மேலே வந்து அப்படியே அந்த எண்ணெய் வந்து தெரித்து சீஸ் பால்ஸ் ரெடி. எல்லாமே பண்ணியாச்சு. இதில் என்ன காமெடினா இருக்கிறது எல்லாமே பிஞ்சுட்டு தான் போகுது எங்களுக்கு. கடைசியாக வந்து ஒரு சர்பத்தோடு முடிச்சிட்டோம். இதை சீஸ் பால்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் தான் சொல்லணும். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.